எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம சித்ராவும் கௌதமும் எப்படியாவது நம்ம ஐஸ்வர்யா கிட்ட இருந்து சைன் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு காலை எடுக்க மாட்டாங்க. நம்ம கௌதம் தான் பண்றாருன்னு தெரிஞ்சும் எடுக்காமே இருக்காங்க. இவனுக்கு எடுத்து பதில் சொன்னா திமிர் ஏறிடும், நம்ம போனை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு போனை எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஐஸ்வர்யா மேல சரியான கோவம் வருது நம்ம கௌதம்க்கு. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா கிட்ட விஷயத்த சொல்லவும் சித்ராக்கு ரொம்பவே கோவம் வருது. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா, நம்ம நேரில் பார்த்துட்டு வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு சித்ரா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு அங்கே போயே ஆகணுமாமா, அவங்க மூஞ்செல்லாம் பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு மகா கண்டிப்பாக இப்போ கௌதமும் சித்ராவும் வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்ட சொல்லவும் என்னக்கா ஆச்சு, எதுக்காக அவங்க வராங்க இங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா, எனக்கு வந்து 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களாம், நான் அதுல சைன் போட்டு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு சொன்னாரு. நான் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனா நீ சைனை போட்டுட்டு டிவோர்ஸ் கிடைச்ச அப்புறம் தான் கொடுக்குவேன்னு சொல்றான், அதனால அவன் சொல்றதெல்லாம் நான் நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம மகா கிட்ட சொல்லுவோம். மகா இருந்துட்டு இங்க பாருக்கா, அவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்காதக்கா, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருக்கா, இங்க பாரு மகா, அவங்கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும், நீ கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா அவன் வருமா, அவனை ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு மகா அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட நம்ம ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கோடீஸ்வரி இருந்துட்டு என்னடி சொல்ற, என்னடி இதெல்லாம், எதுக்காகடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாமது வேலை, நீ உனக்கு வாழை பிடிக்கலன்னா சைனை போட்டு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கெல்லாம் காசெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட ரொம்பவே கத்தி பேசிட்டு இருக்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இப்ப எதுக்காக கத்துற, அவன் பண்ண வேலைக்கு அவனை இப்படிதான் நான் ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு அவனுக்கு எவ்வளவு கொடூரமான புத்தி, காசு கொடுத்து நீ என்னை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நம்ம தாத்தா பாட்டி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ராவும் கௌதமும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வீட்டுல இருக்கிற யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல யாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க, வீட்டான நின்று ஏலம் போட்டுட்டு இருக்காருங்க, உங்களுக்கு பிச்சை தானே வேணும், நாங்க எடுத்துட்டு வந்து தரோம், இல்ல சாப்பாடு வேணுமா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி நம்ம சித்ராவையும் கௌதமியும் பேசவும் நம்ம சித்ராக்கும் கௌதமுக்கும் செம்ம கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் வீட்டை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேங்க, நீங்க வெளியே வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே கத்தி பேசவும் அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. யார் வீட்டை யாரா உடைக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம சூர்யா இருந்துட்டு கௌதம் கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க, நாங்க மரியாதையை கூப்பிட்டு அப்பவே நீங்க வந்திருந்தா நாங்க இதெல்லாம் பேசியிருப்போமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்லுவோம். உங்களை பார்க்க எங்களுக்கு விருப்பம் இல்லடா, அதனாலதான் நாங்க வரல அப்படின்னு, நாங்க வரலன்னு தெரிஞ்சதும் நீங்க உங்க மரியாதை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க கிளம்பிருக்க வேண்டியதானே, எதுக்காக இப்படி வந்து ஏலம் போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நம்ம சூர்யா இருந்துட்டு கௌதம் கிட்ட பேசவும் கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க, ஐஸ்வர்யா சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்க, அப்படி கொடுத்தானா நான் கிளம்பிடுவேன், நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிரா பேசவும் நம்ம சூர்யா இருந்துட்டு கையெழுத்தெல்லாம் போட முடியாதா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க அண்ணியாரே, நீங்க சொன்னதை தான் நம்ம சூர்யா கேட்கணும், இங்க பாரு அண்ணா, நீங்க அண்ணி சொல்றதை கேளுங்க, ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருடா, உனக்கு சைன் போடணும்னா நான் சொன்ன விஷயத்த செஞ்சா மட்டும்தான் நான் போடுவேன், அப்படி இல்லைன்னா நான் போட மாட்டேன், சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம கௌதம் கிட்ட சொல்லுவோம். கௌதம் என்ன பண்ணதுன்னு முடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா கிட்ட நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, அவ காசு கொடுத்தாதான் சைன் போடுவா போலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருடா, காசு கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க, காசை மட்டும் கொடுத்துடாதா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.